அரசியல் மேடையில் தேர்தல் கால கூட்டணிகள் உருவாகும் விதமும் உடையும் விதமும் எப்போதும் கணிக்க முடியாதவை. அந்த வரிசையில் இந்த முறை மிக அதிகமாக பேசப்படுவது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எடுத்துள்ள கடைசி நேர முடிவுதான். கட்சியின் அங்கீகாரத்தை பாதுகாக்க குறைந்தபட்சம் 6% வாக்குகளும் கணிசமான தொகுதிகளின் வெற்றியும் அவசியமான சூழலில் தேமுதிக ஆரம்பத்திலேயே 20 தொகுதிகள் வேண்டும் என்ற வலுவான கோரிக்கையுடன் அரசியல் பேச்சுவார்த்தையில் இறங்கியது. இது வெறும் தொகுதி எண்ணிக்கைக்கான பேரம் அல்ல, கட்சியின் எதிர்கால அரசியல் இருப்பை நிரூபிக்க வேண்டிய அவசிய முடிவாகவே பார்க்கப்பட்டது. ஒரு பக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், மறுபக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். இரு பெரிய திராவிட சக்திகளுடனும் பேச்சு நடந்தது. ஆனால் 7 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் என்ற வரம்பை தாண்டாத நிலைப்பாடு இரு தரப்பிலும் இருந்ததாக கூறப்பட்டது. கடைசி வரை தேமுதிக அதிமுகவுடன் சேரும் என்றே அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டது. சில முக்கிய சந்திப்புகள், தேசிய அளவிலான தலைவர்களுடன் நடந்த உரையாடல்கள் மற்றும் வெளிப்படையாக தெரியாத அரசியல் சைகைகள் அனைத்தும் அதிமுக கூட்டணியை நோக்கி செல்கின்றன என்ற எண்ணத்தை உருவாக்கின. இதன் அடிப்படையில் எடப்பாடியின் அமைதியான அரசியல் கணக்கு என்று சிலர் விவாதிக்கத் தொடங்கினர். எடப்பாடி பழனிசாமி கடைசி வரை தளர்ச்சி காட்டாமல் தேமுதிக மீது அழுத்தத்தை நீடித்து அவர்கள் வேறு வழியை தேர்வு செய்யும் சூழலை உருவாக்கினாரா? அதனால் எதிரணியில் வாக்குப்பிளவு ஏற்படும் என்று கணித்தாரா என்ற கேள்விகளும் எழுந்தன. ஆனால் அரசியல் மேடை ஒரே இரவில் மாறக்கூடும் என்பதற்கு உதாரணமாக திடீரென திமுக கூட்டணியில் இணைந்தது. பிரேமலதா விஜயகாந்த் நேரடியாக மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணியை உறுதி செய்தது. இது வெறும் அரசியல் ஒப்பந்தம் அல்ல, எதிர்பார்ப்புகளை முறியடித்த ஒரு தந்திரமான நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. திமுக தரப்பில் இது ஒரு கூட்டணியை பரப்பளவில் விரிவுபடுத்தும் முயற்சியாகவும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் கூடுதல் வாக்கு ஆதரவை ஈர்க்கும் முயற்சியாகவும் மதிப்பிடப்படுகிறது. மேலும் எதிரணியில் உருவான உறுதி உணர்வை தளர்த்தும் ஒரு உளவியல் அரசியல் நகர்வாகவும் சிலர் கூறுகின்றனர். இதற்கிடையில் கேப்டனின் அரசியல் மரபு என்ன ஆகும் என்ற உணர்ச்சி சார்ந்த விவாதமும் எழுந்துள்ளது. மறைந்த தலைவர் விஜயகாந்தின் அரசியல் பாதை, அவர் எடுத்திருந்த நிலைப்பாடுகள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் ஆகியவை மீண்டும் பேசப்படுகின்றன. சிலர் இது அரசியல் அவசியம் என கூறினாலும் சிலர் இதை கொள்கை மாற்றம் என விமர்சிக்கின்றனர். ஆனால் தமிழக அரசியல் வரலாறு காட்டுவது என்னவென்றால், நிரந்தர நண்பர்களோ நிரந்தர எதிரிகளோ இல்லை. சூழ்நிலை, கணக்கு, எதிர்கால இலக்கு ஆகியவைதான் முடிவுகளை தீர்மானிக்கின்றன. இப்போது முக்கியமான கேள்விகள் பல. இந்த கூட்டணி தரும் அரசியல் பலன் எவ்வளவு? தேமுதிக தனது வாக்கு வங்கியை ஒருங்கிணைத்து அதிகாரத்தை பாதுகாக்குமா? திமுகவுக்கு இது கூடுதல் பலமா அல்லது எதிரணியில் மறைமுகமான பலமா? எடப்பாடியின் அமைதியான அணுகுமுறை ஒரு நீண்டகால அரசியல் திட்டமா அல்லது ஸ்டாலின் மேற்கொண்ட விரைவான முடிவு தேர்தல் தந்திரத்தின் ஓர் அங்கமா? அரசியல் விமர்சனங்கள், சமூக வலைதள கருத்துக்கள், தரவுகளின் கணக்குகள் அனைத்தும் ஓரமாக இருக்கட்டும். இறுதியில் இந்த ராஜதந்திரம் யாருக்கு சாதகமாக மாறுகிறது என்பதை தீர்மானிப்பது வாக்காளர்களின் தீர்ப்பு என்பதே நிச்சயம்.